தாய்க்கும் கீழதா நம்ம தாயவள சாமிக்கும் மேலதா அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவள சாமிக்கும் மேலதா பசியே தெரியா மகனா வளர்த்ததோ எத்தனை தாய்க்கு நம்ம தமிழ்நாட்டிலே நம் தாயி அவளுக்கு யாரும் இல்லை உலகிலே யாரும் இல்லை போடா தாய்க்காக வணங்கி கும்பிட்டு வாடா அவளா கோவில் அவளா உலகம் எத்த மனசு இருப்பதால் பொய்யாக சக்குமா நல்ல வயசு பிறந்தா நல்லவனே தாண்டா கெட்ட செய்ய மாட்டா வல்லவனே தாண்டா அவனே மனிதன் ஐநீ உணல் கெட்ட மனசு சுத்தத்திலும் சுத்தவனா நல்ல மனசு பித்தத்திலும் பித்தவனா தெய்வம் அது தாய்க்கும் கீழதா சாமிக்கும் மேலதா அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதா நம்ம தாயவள சாமிக்கும் மேலதா Baby,
ஒரு சில பிராக்கு போட்டாரே நானும் நீண்டவர் களம் போட்டு தலை மாற்றி உயர்ந்தவர் தலம் போட்டி மாற்றலை புரியா
ஆற்றின் பிறப்பிடமாக வருகிறது அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் அதற்கு கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்ற முறையோடு நுடை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஒரு கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் மற்றும் இங்கே எங்களுக்காக தெளிவாக ஒளிவரி கேட்டிக் கொண்டிருக்கும் ஒளிவரி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் நன்றி கலந்து வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஆக வெடிக்கு துணை திருமண் வளர்ப்பாருங்கள் மேமை குன்றா வழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணைவன் பன்னிரதோடும் பயந்து தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கூடான் மயூரமே என்ற அந்த முருக பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெட்டுவேலனை கண்டனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாத பெருமானை ஞானவேல் ராஜனை வணங்கிவிட்டு அதன் பிறகாக எங்க அப்பா ஒரு முக்கியமான பொறுப்பை என்ன நம்பி கொடுத்திருக்கிறேன். இந்த சொல்றேன், முதல்ல முருகனை வணங்கலாம். வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, குகன் உண்டு என்னாலும் குறைவே இல்லை, குறை தீர்க்கக்கூடிய குமரனை குன்றுதோறும் அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய முருகனை அழகனை வணங்கி அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள். வெற்றிவே வீரவே சுற்றி வந்த பதிவு தம்மை தோன்றடுங்க சக்திவே ஞான சக்திவே சுற்றி வந்த பதிவு தம்மை தோன்றடுங்க சக்திவே ஞான சக்திவே வெற்றிவே இங்கு ஸ்ரீ வழியாக நடித்துக் கொண்டிருக்கும் கலைமகள் அக்கா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் அனைவருக்கும் பொன்னாடி அணிவித்து கலைஞர்களை கௌரவப்படுத்திய ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி எனும் சுற்றுவரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகனிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்களை எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கு எனக்கு என்னுடைய அருமை தந்தையார் முருக பெருமானுக்காக திணை விதைத்து திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விட வண்ணம் கண்ணும் கருத்துமாக ஆளோளம் சோ அப்படின்னு பறவைகளை விரட்டி வாருங்கள் அப்படின்னு என்ன மட்டும் அனுப்பினாரு கிடையாது. கூட துணைக்கு அமோகமா 2 தோழி அனுப்பியிருக்காரு. தோழி ஒருத்தி வரா, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை. அழகுனா அப்படி ஒரு அழகு, அழகான பிள்ளை. எந்த சொலங்களை போட்டு புடைக்கிறதுன்னு தெரியல. அப்படி ஒரு ஆமா அப்படி ஒரு அழகி வர்றா. நல்ல நிறம்னு ஆமா வெள்ள வெள்ளைன்னு ஒரு நிறம். தோழி மாதிரியே பொம்பளை மாதிரியே இருப்பா. குளிச்சாமி மோச்சாட இருக்குமா? நான் அழகை பத்தி பேசிட்டு இருக்கேன். அழகுதானங்க. ஆமா அப்பேற்பட்ட தோழிகள் எல்லாம் அவ வெளியில வந்தோன்னு நீங்க எல்லாம் அப்படியே குதூகலமா அப்படியே அவங்க முகத்துல அப்படியே தெரியுது. இருக்கும். அதனால அப்பேற்பட்ட தோழிகளை எல்லாம் மறைத்து காவலுக்கு
காவலுக்கு செல்ல வேண்டும், காவல் சிறப்பாக நடக்க வேண்டும். கந்தனுக்காக காவல். இந்த கலியுகத்தினுடைய கடவுள் கந்த பெருமான். கந்த சாமியை வணங்கினா போதும், எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர்வேலுக்கு எதிர்வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்க தேவையே கிடையாது. இந்த கலியுகத்துல நம்ம எல்லாம் வணங்க வேண்டிய சுவாமி அப்படின்னா முருகன் தான். முருகனை தேடி தேடி வணங்கணும். ஆமா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் இடம் அப்படின்னு இந்த குவளையத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் போற்றி துதிக்கக்கூடிய தெய்வம் முருகன். சத்தமெல்லாம் வாங்கி கொடுங்க எதிராலும். ஆமா ஆமா, இருக்கட்டும். அழகன் தான் முருகன் தான். எத்தனை தெய்வங்கள் இருக்கு, முருகன் மட்டும் என்ன அழகு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா ரொம்ப அழகு. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. தாயார் அழகு, தந்தையும் அழகு. ரெண்டு அழகுக்கு பிறந்த பிள்ளை அழகத்தானே இருக்கும். ஆமா, அவன் மட்டும் அழகன் அல்ல, அவனை வணங்கக்கூடிய பக்தர்களினுடைய வாழ்க்கையையும் அழகாக மாற்றி வைக்கக்கூடிய அழகன் முருகன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு அழகு. திருவாரூர் தேரழகு, மன்னார்குடி மதிலழகு, திருவிடைமருதூர் வீதி அழகு, திருவண்ணாமலை தீபமழகு, வேதாரண்யம் விளக்கழகு, ஆணுக்கு தோழழகு, பெண்ணுக்கு கூந்தழகு, யானைக்கு தந்தமழகு, மயிலுக்கு தோகை அழகு. ஆனால் முருகனோ உச்சி முதல் பாதம் வரை சகலமும் அழகு. அந்த அழகுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதின்னு முருகனுடைய நாமத்துல கந்தா கந்தான்னு தொடங்குற மாதிரியே பாடினாங்க. இவ்வாறு முன்னாடி உட்காந்து செல்ல எப்படி விளையாடு, சத்தம் தான் விளையாடு தம்பி. செல்ல கொடுத்துட்டா வரும் கையில முத வை தம்பி. அதை கொண்டு போய் கண்ணுக்கு எவ்வளவு கேடுன்னு எவ்வளவு விழிப்புணர்வு இதெல்லாம் பாக்குறீங்க காணொலி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல. திரும்ப அதையே தான் பாக்குறீங்க, அதையே தான் பண்றீங்க. கண்ணுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. அப்புறம் போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. உறுப்புகளே சிறந்தது கண்ணுதான். அதை இழந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்க வை, பேசாம வச்சு நாடகத்தை கவனம் இல்லாட்டி தூங்கு படுத்து. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, பள்ளிக்கூடம். சரி, அதுக்கு படுத்து தூங்குங்கன்ற இருக்கட்டும். அதனால கந்தனுக்காக காவல், அவனுக்காக தான் காவல். அவனுக்கு என்று சொல்லவும் தான் உடனடியாக சம்மதம் கொடுத்து காவலுக்கு வந்து விட்டேன். அப்ப இப்ப கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல, துதிப்போருக்கு வழிநினைவோம் துன்பம் போம் அப்படின்னு எல்லாருடைய வீடுகள்லயுமே காலையில அதிகாலையில நம்ம கேட்கக்கூடிய பாடல் அதுதான். அதுக்கு கந்த சஷ்டி கவசம் பேர் வச்சாங்க. கவசம் ஏன் பேரு தெரியுமா? போர்க்களத்துக்கு செல்லக்கூடிய வீரர்கள் தன்னுடைய உடம்புல ஆயுதங்கள் வந்து தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக உடலை பாதுகாப்பு அணிந்து செல்வதுதான் கவசம். இந்த கவசம் கந்த சஷ்டி கவசத்தை பாத்தீங்கன்னா முருகனுடைய மேல் நம்ம உறுப்புகளை ஒவ்வொன்றையும் காக்கணும்னு எழுதியிருக்கும். ஏன்? உடம்புல இருக்க உறுப்புகளையும் இந்த ஆன்மாவையும் பாதுகாக்கும் கவசமாக அந்த பாடல் அமைந்திருப்பதால் அதற்கு கந்த சஷ்டி கவசம்னு பேரு. ஆக அப்பேற்பட்ட கந்த பெருமானுக்காக நிகழும் காவல் சிறக்கு. இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவள் உமையன்னை ஆதிவராசக்தி, உலகத்தை ஈன்ற பின்பம் கண்ணியாக விளங்குகின்ற அம்பிகை, இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையை ஆளும் அங்கையர்க்கு அரசி, அங்கையர் கண்ணி மீனாட்சி, தடாரகை நாச்சியார், சியாமலாதேவி மனோன்மணி அன்னை. அவளை வணங்கி அதன் பிறகு காவலுக்கு செல்லலாம். தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, தாயே கருமாறி, எங்கள் தாயே தேவி கருமாறி, நீவே கருமாறி. சிங்கமுக வாகனத்தில் சிங்கமுக வாகனம் வந்து வரும்
தாயே கருமாரி துணை கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு எப்படியோ கேட்டு தெரியல என்னன்னு அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே என்ற அபிராமி பட்டர் பாடியது போலே மதுரையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக திருவானைக்காவிலே அகிலாண்டீஸ்வரியாக சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக சீர்காழியிலே திருநிலை நாயகியாக வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக திரு ஏடகத்திலே ஏடவார்க்குடையவனாக திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார்க்குடையவனாக சமயபுரத்திலே மாரியம்மனாக மதுரை வடப்புறத்திலே என்றாய் பதிரகாளியம்மனாக ஆனைமலையிலே வாசானியம்மனாக திருவாடானையிலே சேகவல்லி அம்மையாராக காளையார் கோவிலிலே சொர்ணவள்ளி தாயாராக திருக்குற்றாலத்திலே குழல்வாய் மொழியம்மனாக திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேருன்னு ஆமா பேரு கொண்டு குரல்ல ரொம்ப அழகான பேரு திருச்சுடியிலே துணை மாலை நாயகியாக எல்லா சாமியும் துடியா அதென்ன துடியான சாமி தெய்வம் அப்படின்றது நம்ம அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு அவரவருக்கான நீதியையும் நியாயத்தையும் தெய்வம் நிச்சயமா வழங்கியே தீரும் என்ன இப்படி புறத்துல இருக்காரு சரி சரி நல்லது போயிட்டு வாங்க மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு எல்லா ஆலயங்கள்லயுமே பொதுவாக காளி ரூபம் இருக்குல்ல பத்ரகாளி அவளை வணங்கணும்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாரும் ரூபமே பயங்கரமா இருக்கும் அவருடைய கண்கள் விழிகள்லாம் பார்த்தோம்னா தவறு பண்ணவங்க விழிகளை நேரடியா பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு விழிகள் தப்பு பண்ணவங்களுக்கு தான் அவ அங்காரி மற்றபடி ஏன் எல்லாரும் தோணும் இப்படி பேசிட்டே இருக்கீங்க நீங்களா பேசுறதுன்னா நாடகம் இருக்கு அதுதான் பேச்சையே குறைச்சிட்டு பார்த்தா பாருங்க என்ன சொல்றேன்றதே கவனிக்காம காலைல நாடகம் நல்லா இல்லைன்றாரு நீங்க மாட்டீங்க இங்க எல்லாரும் நாலு பேரும் அவங்களா பேசிட்டு இருக்கீங்க நீ உங்க சத்தம் தான் பெருசா கேக்குது கொஞ்சம் கவனிங்க சத்தம் இல்லையா எல்லாரும் பாடத்தை கவனிங்க அப்படி ஆயிடுச்சு பள்ளிக்கூடம் மாதிரி ஆக இந்த மதுரை இருக்குல்ல மடப்புறம் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் அந்த ஆலயத்துல அம்பாள் பத்ரகாளியாக நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சித்திரை 1ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடம் அணிவிப்பாங்க வைரத்துல கிரீடம் இருக்கும் தங்கத்துல கிரீடம் இருக்கும் நவரத்னங்கள்ல கிரீடம் இருக்கும் ஆனா மதுரை மடப்புறத்துல அப்படி கிடையாது அக்னி கிரீடத்தை தன்னுடைய தலையிலே தாங்கி ஆகாயத்தை மேற்கூரையாக கொண்டு அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமிகளை தன்னுடைய துணை தெய்வங்களாக கொண்டு நீதி கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நீதி தெய்வமாக அம்பாள் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய இடம் அப்படின்னா மதுரை மடப்புறம் பத்ரகாளியம்மனுடைய ஆலயம் தான் மதுரைக்குள் இருந்து மட்டும் மீனாட்சி அரசாட்சி புரிவாமல் வெளியிலும் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டிய ஒரு ஆலயம் தான் மடப்புறம் பத்ரகாளியம்மனுடைய ஆலயம் ஆக அப்பேற்பட்ட அம்பாளையும் வணங்கியாச்சு சக்தியின் மூலமாக 6 முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்ட முருகன் சண்முகன் என்ற பெயர் பெற்றார் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 பெரும் நெருப்பு பொறிகளாக முருகனுடைய அவதாரம் நிகழும் பொழுது இந்த உலகம் எங்கும் ஒரே ஒளிமயமாக தோன்றியதான் ஆமா அப்படி தோன்றியவன் முருகன் கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தன் ஊர் எந்த ஊர்னா நமது சிந்தையூர் தான் கனல் என்ற நெருப்பிலே உருவாகி புனல் அப்படின்ற நீரிலே கருவாகி வெளியாய் இந்த உலகிற்கு உருவானவன் முருகன் அதைத்தான் கச்சேப்பர் பாடுகிறார் அருவும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மவாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாறு கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் இந்த உலகமே உய அவதாரம் செய்த மாபெரும் சக்தி முருகன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா விஷயத்துக்கு வந்துடுறேன் சிவபெருமான் இருக்காருல்ல அவர் தான் என் மாமனார் ஆதிபராசக்தி தான் என் மாமியார் விநாயக பெருமான் யாரு அவர் தான் என் மச்சான் ஐயப்பன் தெரியுமா அவர் தான் என் கொழுந்தனார் அப்ப முருகன் எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பெரியப்பா மையன் தானே வேணும் பெரியாத்தா மையன் பெரியப்பா மையன் சித்தப்பா மையன் அத்த மகனா முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன் அவர் என் புருஷன் நான் கட்டிக்க போறேன் அவரை தான் மச்சனை வேணும் எல்லாருக்கும் மலை ஏறினாலும் மச்சனை தை வேணும்னு சொல்லுவாங்க தெரியுமா ஏன் என்ன காரணம் மச்சனன் தான் தங்கச்சி வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பத்திரமா கூட்டிட்டு போவாராம் அது மாதிரி உங்க மச்சனனே மலையில தான் இருக்காரு குன்றி இருக்கிற இடமெல்லாம் குமரன் வாழும் இடம்னு முருகனை வணங்குறாங்க அப்பேற்பட்ட முருகப்பெருமானதான் நான் காதலிக்கிறேன் நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு முருகனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க அதுக்குதான் இந்த நாடகமே வச்சிருக்கீங்க நான் பாடுவேன் முருகனை காதலிக்கிறப்பா காதல் பாட்டு தான் பாட போறேன் அதனால முருகன் மீது கொண்ட காதலை எப்படி சொல்றது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போது
நினைச்சு நீ என்ன நினைச்சு முடிஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போது சொக்கி தவிச்சு நான் சொக்கத்தை நோக்கிட்டேற துள்ளி குதிச்சு சொக்கி தவிச்சு நான் சொக்கத்தை நோக்கிட்டேற துள்ளி குதிச்சு குத்தால சாரலது கண்ணோர முடிதர நினைச்சு நான் உன்ன நினைச்சு முட்டு குத்தகையால நினைச்சு கட்டிடுக்கும் மஞ்சாறு தொட்டிடுக்கும் சொல்ல நினைச்சு என்னோட சேல ஓக்கையில சிக்கிறப்ப என்ன நினைச்சு எப்போது போன உன்னோட சேல ஆரம்ப மாற்றடின்னு நானும் நினைச்சு உன்கிட்ட பார்க்கிறப்ப என்ன நினைச்சு நீ நினைத்த சொல்ல நான் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் நினைச்சிய கல்யாண சொர்க்கத்தில கச்சேரி மேல கட்டி பிடிச்சு நீ விக்கும் மூச்சு உன்னை கட்டி தரிச்சு சொக்கி தரிச்சு நான் சொக்கத்தை நோக்கிட்டேற சொல்லி தோச்சு குத்தாட சாரலது கண்ணோர முடி வர முன்ன நினைச்சு அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் நான் மட்டும் அவரும் நினைக்கணும் அந்த மைக்கு ரொம்ப மோசமா இருக்குதா பண்ணுங்க ஏற்கனவே இப்பதான் தொண்டை சரியா வந்திருக்கு மறுபடியும் பிடிச்சா அதனால மலர் எடுத்து மாலையாக தொடுத்து முருகனுடைய கழுத்திலே அணிவித்து யாரை கேட்டு வீடியோ எடுக்கிறாரு சரி பாருங்க அடுக்கு வண்டி எடுத்து வந்து தொடுத்து வச்சு மாலை மணக்கும் ஒரு மணிக்கெடுத்து திருந்தவிந்த வேலை அடுக்கு வண்டி எடுத்து வந்து கொடுத்து வச்சு மாலை மணக்கும் ஒரு மணிக்கெடுத்து திருந்தவிந்த வேலை பாடுவதை கேட்டாயோ துள்ளி விடும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி விடும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கோவை பாடம் அங்கிருக்கே கோவை பாலம் அங்கிருக்கே தப்பி வரும் இல்லையே நீ போது சொல்ல மாட்டாயோ தப்பி வரும் இல்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ புத்துங்கிளி இங்கிருக்கே கோவை பாலம் அங்கிருக்கே தப்பி வரும் இல்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இளவாளம் கண்டாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவள
கை பிடிச்சு இரவெல்லாம் கண் பொழிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசே ஆடவிட்ட மச்சானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஊரந்து தூங்கையிலே நாள் மூச்சு வாங்கையிலே ஊரந்து தூங்கையிலே நாள் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே நிலா ஓடி போய் செய்தி சொல்லு தலை முடித்து பின்னலாய் சரை போட்டு என் மனசே அடி போட்டு மீன் முடிக்க நான் பிடிக்க போனேனே மையலுதும் கண்ணாலே பொய்யெழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறம்பா காதலிச்சே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறம்பா காதலிச்சே ஓசையிடும் பூங்காத்தே ஓடி போய் செய்தி சொல்லு வாழை பூத்திரி எடுத்து வெண்மையிலே எடுத்து ஏலமாக குடிசையிலே ஏத்தி வச்சா ஒரு விளக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனசே நான் கொடுத்தேன் நெஞ்ச மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் அங்கிருக்க தாமரை அவர் இருக்கே இங்கே சூரியன் தான் இருக்கே தாமரை அவர் இருக்கே இங்கே சூரியன் தான் இருக்கே சாட்சி சொல்லும் சந்திரனே நீதா ஓடி போய் செய்தி சொல்லு பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்பாயோ துள்ளிவிலும் மெல்லலையே நீதா ஓடி போய் தூது சொல்லு ஆஹா எல்லாருக்கும் நன்றி. என்ன தங்கங்களை குடிக்கிறீங்க? டீயா கலைப்பா அப்படியே அழகியல குடிக்க வேண்டியதுதான். ஏன்னா பெண்கள் காலைல எந்திரிக்கணும், இட்லி சுடணும், சட்னி அரைக்கணும்,
வந்த விருந்தாளியை கவனிக்கணும். நம்மளுக்கெல்லாம் ஏகப்பட்ட விலை. ஆனால் இந்த ஆம்பளையெல்லாம் நாடகத்தை பார்த்துக்கிட்டு மற்ற மல்லாக்க பிறந்துக்கிட்டு தூங்குறது. உங்களுக்கெல்லாம் போங்களையும் செய்வனை வச்சு விட்டுறேன். இந்த மைக்கு கேட்குறியா, இந்த மைக்க கேட்குறியா? கேட்டீங்கன்னா கொடுத்துடுறேன். நீ பெரிய ஊழக்கூடாது. அம்மா வந்திருப்பாங்க. அம்மா ஒரு ஆசையா ஒன்று சொல்லிப்பாங்க. அம்மா யாரும் நினைக்கிறாங்க? சாட்சாத்த முருகப்பெருமானை நினைச்சு ஒத்த ஆள் நினைக்கிறாங்க. திருமணம் ஒண்ணு கல்யாணம் பண்ணோம்னா முருகப்பெருமானை தான் திருமணம் செய்யணும். நான் யாரும் நினைக்கிறேன் தெரியுமா? அவங்க அண்ணன் தம்பி 7 பேர்த்தையுமே நினைக்கிறேன். 7 பேர் போதுமா? ஊர்ல 100 பேர் வர சொல்லுவாங்க. லிஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கேன். லிஸ்ட் எடுக்கவா? ஆமா. நீ இந்த பால் மாத்திட்டேன் உன்னைய. அப்படியா? என்னவா? அதுக்கு ஏத்தால நீ இந்த அப்ப ரொம்ப சௌரியமால இருக்கு. அதான் பயங்கரமா ஒண்ணா. ஏன்னா வந்தவங்க எல்லாம் போயிடுவா. நான் மட்டும் தானே எப்பவுமே கூட. நீ கிழிச்சு நக்கன அப்ப ரொம்ப சௌரியமா போயிடுச்சுல. அப்படி ஜா வேண்டியது அது உன்னோட தலையெழுத்து. அதனால ஏன் மனசோட ஆசையும் கூட சொல்லாம இருக்கிறேன். கையை விட மாட்டீங்களே. ஜெயராமேஷ். ஏய் இந்திரா. ஏமா சாப்பிடுற போய் விடுவானா? ஐ லவ் யூ. அது அப்படி இல்ல. இப்படியா? நீ இது என்ன சோமாசா? அது சோமஸ். சங்கா சோம்பா. உன் வாயில திருப்பிய போட்டு கொடுத்த திருநூறு வாயில கொடுத்து சொல்லி கொடுத்தா நீ சொல்றீங்களா? நீ எதுல கொண்டு விடுறது முதல்ல? அதனால சொல்லவா என் காதல சொல்லவா? உங்களை நினைச்சு 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 ஓடா தெரிகிறேன். ஏமா அப்படித்தான் சொல்றேன். ஒரு நாள் கூட ஒண்ணும் இல்லையம்மா. 100 கிராம் வேணுமா? சமூகத்தை சொன்ன மாதிரி 100 கிராம் வேணுமா உனக்கு? ஒரு நாள் அமைக்க முடியலையே. செந்தூர பாண்டிக்கு ஒரு ஜோடி கீழி கூட ஜெயரமேஷ் சொல்லுங்க. இந்த பாட்டெல்லாம் பாருங்க. யாருக்காக? யாருக்காக? ரொம்ப சந்தோஷம் தான். எனக்காண்டி கேட்டீங்கல்ல. உங்களை எந்த காலத்துலயும் விடவே மாட்டேன். பூதி பூதி சும்மா இருறா முதல்ல. நானே ஒரு என்ன ஏண்டா நிலமா புரிஞ்சுக்கிட்டு சொல்லி நான் என்ன செய்வேன்? புரிஞ்சுக்க தம்பி, புரிஞ்சுக்க.
பொத்துடாடி முதல்ல எனக்கு என்ன குறைச்ச கூந்தலை பத்தியில எம்பிட்ட நீல தொங்குது எங்க கூந்தல் உங்க கூந்தல்லாம் காமிங்க பாப்போம் உங்க முடிக்கு என் முடிக்கு சோடி போட்டு பாப்போம் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரிஜினல் முடி நீ வச்சிருக்கிறது ஒட்டு மசில வச்சுக்கிட்டு ஊரே ஆட்டக்கூடாது சரியா ஏப்பா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் விடுப்பா நீ வாசிக்க வந்திருக்க நான் பாட வந்திருக்கேன் நீ ஏதாவது பேசுவ நான் உன்னை தூக்கி போட்டு ஊமை குத்தா முடியல இந்த தொழில பேசினா தான் பிழைக்க முடியும் காலையில நீங்க நான் போயிருவோம் நீங்க உங்க ஊருக்கு போயிருவீங்க நான் என் ஊருக்கு போறேன் பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ பொம்மை குட்டி அம்மாவுக்கு